நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை. மற்ற 9 பேர் எங்கே? இயேசு சமாரியரிடம், 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றிப் புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வரக் காணோமே. எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். தேவைக்கு கடவுளை தேடி வந்து தேவை முடிந்தபின் அவரை தேடா மனநிலை மனிதர் பலருக்குள் உண்டு. இந்த உணர்வே தொழுநோயாளர் வழியாக வெளியானது. அவர் ஒரு சமாரியர், யூதரின் பகை குழுமத்தைச் சார்ந்தவர். இயேசு ஒரு யூதர் என தெரிந்தும் தயங்காமல் திரும்பி வந்து நன்றி சொல்ல வந்தார். அது அவர் தன்னுள் கொண்டிருந்த நல் உணர்வாம் நன்றித்தனத்தின் நிறைவேற்றல். இனப்பகை எனக் கருதியவரையும் இழிவாக நடத்தாமல் இரக்கத்தை பொழிந்த இயேசுவின் செயல் எல்லை கடந்த அன்பின் முதிர்ச்சி. நன்றி சொல்ல வந்தவரை வாழ்த்திப் பாராட்டி உடன் இருந்தவர்களுக்கு நற்பாடம் கற்பிக்கும் சிற்பியாக இயேசு அங்கே துலங்குகின்றார். நற்பண்புகளும் நற்செயல்களும் யாரிடம் நிறைந்திருந்தாலும் நலம்பட எடுத்துப் பாராட்டும் நிறைமனம் நமக்கும் தேவை. பாராட்ட விரும்பாதவர்கள் மறைமுகமாக பழிவாங்குகின்றார்கள். நன்றி உணர்வு நோயை குணமாக்கும் ஆற்றல் மிக்கது. இறைவா, தினம் தினம் உம்மிடமிருந்து பெறும் நன்மைகளுக்கு ஈடாக கொடுக்க எதுவும் இல்லை. எனினும் நான் பெற்ற வாழ்வை நன்றியின் பரிசாக்குவதில் மகிழ்கின்றேன். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே. பல்சுவை. திருவிழாக்கள் நிறைந்த ஜூன் மாதம். மூவொரு கடவுள் திருவிழாவுக்கு தயாரிப்பு. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. அன்பு நெஞ்சங்களே, இம்மாதத்தில் கடந்த ஞாயிறன்று இயேசுவின் விண்ணேற்பு விழாவை சிறப்பித்தோம். இஞ்ஞாயிறு பெந்தெகோஸ்தே விழாவை சிறப்பித்த நாம் வரும் ஞாயிறன்று தூய மூவொரு கடவுள் விழாவையும் அதற்கு அடுத்த ஞாயிறு இயேசுவின் திருவுடல் விழாவையும் 24ஆம் தேதி புனித திருமுழுக்கு யோவான் விழாவையும் 27ஆம் தேதி இயேசுவின் திரு இதய விழாவையும் அதற்கு அடுத்த நாள் ஜூன் 28ஆம் தேதி மரியாவின் மாசற்ற இதய விழாவையும், ஜூன் 29ஆம் தேதி புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் விழாவையும் சிறப்பிக்கின்றோம். திருவிழாக்கள் நிறைந்த இந்த ஜூன் மாதத்தில் வரும் ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் தூய மூவொரு கடவுள் திருவிழா குறித்து அருள்பணி ஆல்ஃபிரட் அவர்கள் கூறுவதற்கு, வழிகள் மிகவும் வித்தியாசமானது. ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம்
அறிய முடியாத ஒரு விந்தையாய் இருக்கிறது என்பதை விவிலியத்தினுடைய பல பக்கங்கள் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம்தான் இந்த மூவரு கடவுளுடைய அந்த ஒரு நிலை. இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையை உணர்ந்து கொள்வது ஒரு மனித இயல்பிலே ஒரு சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த மறைபொருளை நாம் நம்புவதும் அந்த மறைபொருளை ஏற்றுக்கொள்வதுமே கடவுளுக்கு உகந்த ஒரு காரியமாய் கருதப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மூவரு தெய்வம் நம்ம அடிக்கடி எங்க போனாலும் அடிக்கடி நம்ம பிதா சுதன் பரிசுத்த ஆவி போடுவோம். ஏதாவது கோயிலை பார்த்துட்டோம்னா உடனே தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே இந்த அடையாளத்தை நம்ம வரைவது வழக்கம். சிறு குழந்தைகளுக்கு நம்ம உடனே ஆரம்ப நிலையிலேயே இந்த பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே நம்ம சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இப்படி நம்மளுடைய வாழ்வினுடைய ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையிலே இணைந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த இடத்திலே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பொதுவாக கூட சொல்ல முடியாது. கத்தோலிக்கர்கள், கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம தைரியமா சொல்ல முடியும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இந்த மூவரு தெய்வத்தினுடைய ஆழமான நிலை அழுத்தமாய் உணர்த்தப்படுகிற ஒரு திரு அவை கத்தோலிக்க திரு அவை. ஏன் மற்ற கிறிஸ்தவ சபைகளை சொல்ல முடியாதுன்னு சொன்னா, ஒரு சில சபைகள், ஒரு சில திரு அவைகள் என்ன செய்கிறது, இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவ சபைகளும் இருப்பதனாலே நம்மால் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆகவே தான் நம்ம கத்தோலிக்க திரு அவையினுடைய இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து இந்த காரியத்தை நம்ம அலசி ஆராய்கிறோம், பார்க்கிறோம். கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? 3 ஆட்களாய் செயல்படுகிறார். ஆனால் 3 தெய்வம் அல்ல, அவர் ஒரே தெய்வமாய் இருக்கிறார். ஒரே கடவுள் 3 ஆட்களாய் செயல்படுகிறார். இது பலருக்கு புரியாது. புரியாதவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்னமோ பிதா கடவுளா கடவுளுங்கிறான், சுதன் கடவுளா கடவுளுங்கிறான், பிதா பரிசுத்தாவி கடவுளா கடவுளுங்கிறான், 3 கடவுள் தானடான்னா இல்ல ஒரே கடவுளுங்கிறான் அப்படின்னு சில பேர் எள்ளி நகையாடுவதை எல்லாம் நான் யூடியூப்ல பார்த்திருக்கிறேன். இது ஒரு புரிய முடியாத ஒரு கடவுளுடைய மாண்பினுடைய பேராற்றல். நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய அந்த கற்பிக்கிற அடையாளம், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அது உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 234வது எண்ணிக்கையில த மிஸ்டரி ஆஃப் த ஹோலி மோஸ்ட் ஹோலி ட்ரினிட்டி, சாதாரண ட்ரினிட்டி இல்லைங்க, மோஸ்ட் ஹோலி ட்ரினிட்டி, மிகவும் பரிசுத்தமான அந்த திருத்துவம் is the central mystery of Christian faith and life. It's the central mystery. அதாவது நம்மளுடைய நம்பிக்கை வாழ்க்கையினுடைய மையமா இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையினுடைய அல்லது வாழ்க்கையினுடைய மையமா இருக்கிற ஒரு அடையாளம் எதுன்னா இந்த தம திருத்துவத்தினுடைய மூவரு கடவுளுடைய அடையாளம். இது என்ன சொல்லுகிறதுனா, it is therefore, அதனால the source of all the mysteries of faith, நம்ம வச்சிருக்கிற மற்ற மறை உண்மைகள், திருவருட் சாதனங்கள், இதெல்லாம் எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்கிற இந்த அடையாளம் தான் இந்த மூவரு கடவுளுடைய அடையாளம். the light that enlightens them, இதுதான் நமக்கு ஒரு பேரொளியா இருந்து மற்ற எல்லா அருட்சாதனங்களுக்கும் மறைபொருளா இருக்கக்கூடிய காரியங்களுக்கும் இது ஒரு உன்னதமான ஒரு வெளிச்சமா இருக்கிறது என்பதை, it is the most fundamental and essential teaching in the hierarchy of the truths of faith. இதுதான் அடிப்படை. அந்த நம்ம விசுவாசத்தினுடைய படிநிலைகளை பற்றி பேசுகிற போது அடிப்படையில் இருக்கக்கூடியது இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலை. இதை உணர்ந்து கொள்ள மறுக்கிறவர்களால மற்ற உண்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலைக்குள்ளே நம்ம வருகிற போது, தந்தையை மகிமைப்படுத்துவதற்காக மகனை இல்லை என்று சொல்வது தூயாவியை மறுப்பது, அல்லது மகனினுடைய செயலை மையப்படுத்துவதற்காக தந்தையினுடைய செயலை நம்ம மறுப்பது தூயாவி இல்லை என்று சொல்வது, அல்லது தூயாவியை நம்ம ஹைலைட் பண்ணுவதற்காக தந்தையும் மகனையும் மறுதலிப்பது. இந்த நிலை எதுவாக இருந்தாலும் அது தவறு என்று நம்ம சொல்லுகிறோம். ஆகவே தான் இந்த திருச்சபையினுடைய இந்த ரகசியத்தை புரிந்து அதை விசுவாசமாக நம்ம ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதனாலதான் சொல்றோம் சிம்பிள் ஃபெய்த், பிலீவ், அவ்வளவுதான். குருமடத்திலே படிக்கிற போது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, உன்னுடைய பேராசிரியர்கள் ஒரு செடியை தலைகீழா நடுன்னா நீ நடு, அவ்வளவுதான், ஒபே த ஆர்டர்.
இப்போ ஒரு 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 ஃபார்மேஷன்ல ஒரு பெரியவர்களுடைய சொல்லை வந்து நம்ம கீழ்ப்படியணுங்கிறதுக்கு அவங்க சொல்லி கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு அடையாளம் தான் இது. ஒரு செடியை ஒரு தலைகளா நடுன்னு சொல்றாரா, நீ நடு, அவ்வளவுதான். அது வளருமா வளராது அதை பத்தி கவலைப்படாது. அதே போலதான் திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியத்துல நம்ம அறிவு நிலையை எட்டி வைத்து ஜெயிக்க முடியாது. கடவுள் ஆதித்தாய் ஆதி தகப்பனிடத்துல இதோ இந்த மரத்தின் பழத்தை நீங்க சாப்பிடாதீங்க, அவ்வளவுதான். வார்த்தை வைக்கப்பட்டது. ஏன் சாப்பிடக்கூடாது, எதற்காக சாப்பிடக்கூடாது, விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. அதே போலதான் அந்த இடத்துல எதிர்பார்க்கப்பட்டது என்ன? சிம்பிள் ஃபெய்த், சிம்பிள் பிலீஃப், ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கை. நீங்கள் அவர்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும்? தந்தை சொல்லிட்டாரு, நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை தான் கடவுள் எதிர்பார்த்தார். அதுலதான் அவங்க தங்களை இழந்து போனார்கள். இன்றைக்கு தாய் திரு அவையும் இப்படிப்பட்ட பெரிய அடையாளமாயிருக்கிற ஒரு மாண்புக்குரிய பேராற்றல், கடவுளுடைய பேராற்றல் வெளிப்படுகிற அந்த அடையாளங்கள்ல நம்ம மாற்று கருத்துக்களை வைப்பதை விடுத்து கடவுளை எளிய உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பது. அதனாலதான் எளியவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறாங்க. ஏழையரின் உள்ளத்தோர். ஏழையரின் உள்ளத்தோர் என்ன? காசு பணம் இல்லாம பஞ்ச பதாரியா இருக்கு, அப்படி அல்ல. ஏழையரின் உள்ளத்தோர். அப்ப இந்த கருத்து எனக்கு புரியல, நான் இதை என்ன சொல்லுகிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். கடவுளுக்கு முன்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்க 237வது எண்ணிக்கையிலே கூட the Trinity is a mystery of faith in the strict sense. ஒரு அடிப்படையான ஒரு அழுத்தமான ஒரு உணர்வில் one of the mysteries that are hidden in God. One of the mysteries that are hidden in God. கடவுளில் மறைந்திருக்கிற ஒரு உண்மை which can never be known unless they are revealed by God. கடவுள் விரும்பினா மட்டும்தான் இது நமக்கு அறிய பண்ண முடியும், அவர்தான் வெளிப்படுத்த முடியும். மற்றபடி இது நம்மளுடைய அறிவால வெளிப்படுத்த கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை. To be sure, God has left traces of His Trinitarian being in His work of creation and in His revelation throughout the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கிற போது கடவுள் இந்த மூவொரு தெய்வத்திற்கான அடையாளத்தை பல நிலைகளில் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த வெளிப்பாடுகள் இதை நம்ம உணரணும். பாருங்க, வேதம் சொல்லுங்க, நம்மளுடைய கத்தோலிக்க திருவையினுடைய இந்த மறைக்கல்வியல் சொல்லுகிறது, இன்செப்பரபிள் இன் வாட் தே ஆர். இந்த ட்ரினிட்டினா என்ன? பிதாசுத்தன் பரிசுத்தாவினா என்ன? இன்செப்பரபிள் இன் வாட் தே ஆர். அவங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவங்க பிரிக்க முடியாத ஒரு பந்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம எளிய குழந்தைகளுக்கு எளிய முறையில அந்த சின்ன குறிப்பிடத்துல சொல்லிக் கொடுக்கிறோம். என்னன்னா, தந்தை வந்து படைக்கிறாருங்க, தந்தை வந்து கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட். மகன் என்ன செய்யறாரு? பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார், அவருக்கு பணி அதுதான். பரிசுத்த ஆவி என்ன செய்கிறாரு? மீண்டுமாய் புது படைப்பாய் மாற்றுகிறார், புதிய ஆற்றலோடு நம்மை பலப்படுத்துகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய ஒரு செயல்பாடு, ஒரு சாதாரணமாய் நம்ம புரிந்து கொள்வதற்கு. ஆகவே இந்த மூவொரு தெய்வம் மிக ஒரு அழகான வடிவம். நம்மளுடைய பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையில நாம நம்பி இருக்கிற இந்த தந்தை மகன் தூயாவிங்கிற ஒரு நிலை வந்து ஒரு விவாதத்திற்குரிய ஒரு காரியமாய் பார்த்தா நீங்க நிம்மதியா கிறிஸ்தவத்துக்குள்ள எங்கேயுமே இருக்க முடியாது. அதை ஒரு அன்புக்குரிய, ஒரு ஆழமான, நம்மை மேம்படுத்துகிற ஒரு அதிசயமான உண்மையாக நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அதை ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு அடையாளமாய் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு இதை இன்னும் அதிகம் புரிய வைப்பார். நம்ம வெறும் விவாதத்திற்குரிய அடையாளமா எடுத்துக்கொண்டு பிதா சுதனா, பிதாவா சுதனா, சுதனா பரிசுத்தாவியா, பரிசுத்தாவியா பிதாவா, இப்படி நம்ம வந்து கூறு போட்டு விற்பதற்காக அல்ல, மாறாக நம்மை நாம் இன்னும் ஆண்டவருக்குள் ஆழப்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு மறைபொருளாகவே இருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம், தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உள்ளனர், ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. ஒரு சகோதரர் இந்த கேள்வி கேட்டிருந்தார், தெய்வங்களுக்கு முன்னிலையில் நான் உம்மை போற்றி புகழ்வேன் என்று பைபிள் எழுதியிருக்கேன் ஃபாதர், அது என்ன அப்படின்னு. இந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடியார் கூட சொல்றாரு, தெய்வங்கள்னா அன்று வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய தெய்வங்களை தங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீ எந்த தெய்வத்தை வச்சாலும், அத்தனை தெய்வங்களுக்கு முன்னாடி நான் என் தெய்வத்தை நான் உயர்த்தி பேசுவேன், என் தெய்வத்தை நான் புகழ்ந்து பாடுவேன். இதுதான் பவுலடியார் இதை சொல்றார். அதே உலக்கருத்தை உள்வாங்கி, எத்தனை தெய்வங்கள் உனக்கு முன்னாடி தெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் நமக்கு கடவுள் ஒருவரே.
நீ அவங்களுடைய எண்ணிக்கையில போய் எண்ணங்கள்ல போய் நீ என்ன செய்தார் நுழையாத. உனக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன, அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து, அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். பாருங்க, தந்தையும் மகனையும் மிக அழுத்தமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை என்பதையும் பதிவு செய்கிறார். 7வது இறைவசனம் 1 கொரிந்தியர் 8:7. 2 கொரிந்தியர் 13:13 பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதைதான் திருப்பலியில முதல் பகுதி தந்தை மகன் போட்ட உடனே நம்ம இந்த வார்த்தைகளை சொல்வதை நம்ம பார்த்திருக்கிறோம். குருவானவர் சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள். இயேசு கிறிஸ்துவர் முன்னாடி வைக்கிறார், தந்தைய 2வது வைக்கிறார், 3வது பரிசுத்த ஆவியை வைக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவிக்கும் மகனுக்கும் மையமாயிருந்து செயல்படுவது இந்த தந்தை தான். இந்த கடவுளின் ஆவி எங்கிருந்து வருகிறது? தந்தையிடமிருந்து இறங்கி வருகிறது. மகன் எங்கிருந்து வந்தார்? தந்தையிடமிருந்து வந்தார். இப்ப கடவுள் இந்த பூமியில மனிதர்களுக்கு உதவி செய்யணும்னா எப்படி உதவி செய்வார்? மகன் வழியாகத்தான் உதவி செய்வார். பாருங்க, இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் மகன் முதலாவது ஆளாக இருக்கிறார். கடவுள் தன்னை 2வது ஆளாக வைத்துக் கொண்டார் செயல்பாட்டின்படியாக. ஆனால் செயல்படுகிற விதத்திலே கடவுள் தான் செயல்படுறார். அப்போ கடவுள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் யாரை முதன்மையாக பயன்படுத்துவார்? தூய ஆவியை பயன்படுத்துவார். இப்ப எது முதன்மையான ஒரு அடையாளம் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் மனிதராய் இருக்கிற நம்மளுடைய நிலையிலிருந்து பவுலடியார் எடுத்து வைக்கிறார். கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய மதர் தெரசா சொல்லுவாங்க, லவ் until it hurts you. அது காயப்படுத்தும் வரை நீ அன்பு செய்து கொண்டே இரு. இந்த அன்பைத்தான் கடவுள் நமக்கு கொடுத்து அவர் மீண்டும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே நாமும் அந்த அன்பிலே இணைய ஆண்டவர் விரும்பும் விதமான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். அது கடவுளுக்காக துன்புறுகிற வாழ்க்கை, கடவுளை மகிமைப்படுத்த நாம் செயல்படுத்துகிற நற்செயல்களால் நிரம்பிய ஒரு வாழ்க்கை, அன்பினாலே நாம் கட்டப்பட்டவர்களாய் செயல்படுகிற வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை தந்தை மகன் தூய ஆவியை பெருமைப்படுத்தும். அப்படி பெருமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் தந்தை மகன் தூய ஆவி மூவருவருமாய் இருந்து அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அந்த தெய்வத்துக்கு நாம் சான்று பகர தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறைவுண்மையே. ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறைவுண்மையே. வழியறியா பேத எந்தன் துயர் நீக்கி துணை புரிவாய். ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறைவுண்மையே. அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி. அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி. வரும் ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் தூய மூவொரு கடவுள் திருவிழா குறித்து இதுவரை நமக்கு மறையுரை வழங்கியவர் அருள்பணி ஆல்பர்ட். இத்துடன் இன்றைய ஒலிபரப்பை நிறைவு செய்து உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.